ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்காக ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லிங்கேஷிடம் கேட்கலாம். லிங்கேஷ், உங்களுடைய தகவல்கள். பவித்ரா, ஆனி மாத அமாவாசையான இன்று நாள் முழுவதும் அமாவாசை திதி உள்ளதால் இது சர்வ அமாவாசையாக கருதப்படுகிறது. இந்த நாளில் செய்யப்படும் வழிபாடு மற்றும் தானங்கள் 2 மடங்கு பலனை தரக்கூடியது என நம்பப்படுகிறது. இதனால் ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு இன்று முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க உலக பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயில் அக்னி தீர்த்த கடற்கரையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருக்காங்க. இவர்கள் அக்னி தீர்த்த கடற்கரையில நீர் தீர்த்தமாடி மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்துவிட்டு பூஜைக்காக அழைத்து வந்த பசுவிற்கு பழங்கள் கீரை வகைகள் கொடுத்து வழிபட்டு வர்றாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, கோவிலில் உள்ள மகாலட்சுமி, கங்கா, காவேரி, சேதுமாத தீர்த்தம் உள்ளிட்ட 22 புண்ணிய தீர்த்தமான தீர்த்தத்துல நீராடி நீண்ட வரிசையில காத்திருந்து சுவாமி தரிசனம் செஞ்சு வராங்க. பக்தர்கள் இன்று ராமேஸ்வரம் பகுதிக்கு அதிக அளவில் வந்துள்ளதால வாகன நெரிசலை தடுப்பதற்காக போக்குவரத்து காவல்துறை மாற்று வழி சாலை செய்யப்பட்டுள்ளது. மேலும் பார்த்தீங்கன்னா 300க்கும் அதிகமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. பவித்ரா.